எனக்கு ஒன்றும் புடிச்சுக்கிட்டு கேள ரோட்ல வராமல கூட நடமாடவே முடியல. புளிய மரத்துல குடிச்சிட்டு போகுது, வீட்டுல உணர்ந்து போகுது, அப்புறம் எங்கெல்லாம் நாடு உருப்புறது. சிச்சி 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 சி கரும முடிச்ச நாடு நம்ம நாடு. என்ன பண்ணி தொலைது நான் தொலைஞ்சது நம்மளும் அனுப்பிச்சு போய்கிட்டே இருக்க மாதிரி. நல்ல பொழுதா ஆண்டவனே எத்தா தண்டி முகம் முகம் முகத்தை சொல்றாங்க. ஆண்டவா எனக்கு காவல் பண்ற ஆண்டவா. அப்ப என்ன எங்கடா காவல் பண்ண முடியாதா? மகமாயே என்னை மட்டும் காப்பாத்து. சரி சரி. யாரு அது சூப்பர் பேரா இருக்கு? ஆமா யாரு அது? பெட்டி என்ன புள்ள வந்து உரசி பாக்குற? இல்ல சூப்பர் பேரா இருக்குடா. யாரு அது? கலைமூர்த்தி வாழ்க. ஏன்னா இப்படி சொட்டமான குட்டி மாதிரி அப்படி தகன்னு கொண்டாந்து போட்டுருக்காங்க. சூப்பர் பேரா. என்ன தம்பி என்ன மைனா சரவணா புள்ள நல்ல பிள்ளையா இருக்கா? என்னடா பண்ணுவான்? இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கல்வி விட்டு கலந்துக்கிறீங்க. யோ யோ பெட்டிக்காரர அந்த பிள்ளை என்னையா போட்டு உரைச்சிக்கிட்டே நீங்க என்னையா வேணும் உனக்கு? அப்பா வேணும்னா கூட்டிட்டு போ. நீ தான் அப்பா வேணும்னா அப்புறம் மூஞ்சியை பாரு மோரைய பாரு அவர் கூட போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க எதுக்கு வந்தப்ப? அதுதான் உன்னை நான் கேக்குறேன். அதுதான் நான் உன்னை கேக்குறேன். மூஞ்சியை பாருங்க என்ன? ஏன் மூஞ்சி கேட்டாங்க? ஏன் மூஞ்சி குரங்கு மூஞ்சி பாருக்கியா? பத்தி சூத்துமா இருக்கு. இல்ல ஒரு ஆளு இல்ல ஒரு மனுஷன் அங்க வந்து என்னைய பாருங்க இதை பாருங்கறாங்க. ஆமா ரொம்ப ஓவரா பேசாத. அடிச்சு தூக்கி வச்சிட்டு போயிரு. குட்ட வச்சிட்டு போயிரு. புடிச்சு புடிச்சிட்டு போயிரு. பாத்துக்கோ. என்ன பத்தி தெரியாது. ஆமா மோசமான கேடி சிரிக்கி நான் தான். தெரியாது. நல்ல பாட்டா இருக்கு. இடையில மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்க. இந்த பாட்டு எந்த படத்துல? பாட்டா? பாட்டு என்னடா அது? அது பாட்டு இல்லையா? பேச்சு. இது பாட்டு இல்ல வேற என்ன ஒப்பாரியா? பாட்டுல பேச்சு. ஓஹோ நீங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி மூஞ்சிய பாரு மோரை பாரு அதை பாரு இதை பாரு ஒரு அங்கிட்டு மேல இருக்க கீழே இருக்க வடக்கு இருக்க கேட்க ஆக சிங்கப்பூர்ல ஆடல ஓடலாங்க. அது மட்டும் தெய்வமே தூங்குது. ஆமா அது தூங்கட்டுமா? இந்த தட்டி கிளப்பி விடணும். பொம்பளை முதல்ல அடக்க ஒடுக்க பேச கத்துக்க. ஒரு ஆளு உனக்கு பத்தாவது ஒரு 10 பேர் தான் கூப்பிடவா? ஒரு ஆளுங்கிற போட்டா என்னடா விஷயமா தகுதி குடிச்சு கிடக்க? நீ எதை வேணாலும் பண்ணு. ஓரமா இருந்து பண்ணு. நடுவில் பண்ணி ஒப்பை போட்டுடா. வண்ணம் போட்டு போடா. சாமி போட்டதா மச்சனை போட்டதா முடிச்ச போட்டதா யாரு போட்டது? இது அரசாங்கம் போட்ட ரோடு. இதுல யாரு வேணாலும் போகலாம் யாரு வேணாலும் வரலாம்டா. பாத்து பொம்பளை பிள்ளை கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போறா காலையில. எதுக்குடா வீட்டுக்கு கூட்டு போச்சுற? பெட்டிக்காரர புள்ள பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போகணுமா? உன் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போறியா? பிரச்சனை இல்லாம இருக்குங்கள போட்டா இப்படி கூட அது நிக்கிறீல்ல உனக்கு சூடு சொல்ல எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. அப்ப உதுத்த முண்டே அங்க வந்து நின்னுட்டு இருக்கிற. இப்ப நான் உன்னை என்ன கேட்கிறேன்? இவ்வளவு தூரம் கடுக்கு புடுக்குன்னு பேசுறியே, ஏன் நீ ஆம்பளை கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க மாட்டியா? பொம்பளை புள்ள போல அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு உனக்கு தெரியாது? நீ தான் நிலத்தோசை சாப்பிட்டீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்கும். பூரி கூடு சாப்பிட்டீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்கும். நித்தந்தள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்கும். நீ எல்லாம் வந்துட்ட ஆட்டி அழைச்சவன 5-6 பேரை போட்டு தூக்கி போட்டுக்கிட்டு கெடுத்த விளையாடு இந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கிறிய. நீ எல்லாம் சோறு திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியா? என்ன திங்கிறேன்னு கேட்கிறேன். அமைதியா கொஞ்சம் அமைதியா. டீயா நானும் கொண்டு வருவா. சத்தம் போடானே சத்தம் போடாம ஒண்ணுமே புரியாம டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவர் அண்ணனுக்கு. அவங்க பெட்டுக்காக்கா சரி ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த இடத்துல மான மரியாதை கெடுத்து கூட போல இடத்த காலி பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளம் நாங்க. எந்த வகையில நீங்க பொறுமை? 10 மாசம் சுமந்து பிள்ளை பெற்று இருக்கிறோம். எதுக்கு? எதுக்குயா? அதுதான்
இல்ல 10 மாசத்துக்கு முன்பு புள்ளைய பாக்குறோம் எல்லா பொம்பளையுமே இதான் சொல்றீங்க 10 மாசத்துக்கு முன்பு புள்ளைய பாக்குறோம் 10 மாசத்துக்கு முன்பு புள்ளைய பாக்குறோம்னு அப்ப 10 மாசத்துக்கு முன்பு புள்ளைய பாக்குறோம் உங்க கடையில பாக்குறீங்க ஆமா அதுக்காக தான் பேசுறோம் அப்புறம் எதுக்கு எங்க கோலான்னு சொல்றீங்க உங்க கோலத்தை நாங்க என்னங்க பண்ணோம் அதத்தானே சொல்றேன் 10 மாசத்துக்கு முன்பு பொறுமையா இருந்து புள்ளைய பாக்குறீங்க அப்படி என்ன பொறுமையா இருந்து நீங்க புள்ள பாக்குறீங்க நாங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அத போய் நான் என்ன கர்மத்தை பார்த்துட்டு எந்த குளத்துல போய் குளிக்கிறது ஊசி போட்டு பிள்ளைய பத்துக்கணும் முதல்ல 10 மாதம் புள்ள பத்துக்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் ஊசியை போட்டு புள்ளைய பத்துக்கிறேங்கிறீங்க எந்த வகையில நீ புள்ள பத்துக்கிறேன் கேட்கல பொறுமையா இருந்து புள்ளைய பத்துக்கிறேன் எதுக்காண்டி பத்துக்கிறீங்க எதுக்காண்டி பத்துக்கிறோம்னா அப்ப நீங்க வேதனையோட இருந்து பத்துக்கிறீங்களா இல்ல சுகத்தை விட்டுட்டு பத்துக்கிறீங்களா பொம்பளை முதல்ல எதை பேசணுமோ அதை பேச கத்துக்க முதல்ல அதிகமா பேசுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் உருட்டதா சரித்திரம் சொல்லியிருக்காங்க அதனால இந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு மாங்காய் புளித்ததோ சொன்னு வச்சுக்க அடக்கிறது வேற இதுக்கு தாமா கவிங்க இந்த பழமொழிக்கு அப்பவே பட்டு கொட்ட கல்யாண சுந்தரம் அழகா பாட்டு எழுதியிருக்காரு புளி மாங்கா புளி 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 மாங்கா புளி புளி அப்படின்னு பட்டு கொட்ட கல்யாண சுந்தரம் யாரு எழுதுனாங்கய்யா உனக்கு என்ன பாட்டு வந்துருச்சாங்க ஐயா அப்புறம் உனக்கு என்ன வேலையை பண்ணியா அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து நின்னுக்கிட்டு அதுங்கிற எதுங்கிற ஆங்கிற என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மான மரியாதை கெடுத்து கூட கத்தியை எடுத்து சொல்லி கூட சொல்லி நாட்கள் கண்ட்ரி ப்ரூவ் கத்தியை நீ உரையில பார்த்திருக்கலாம் ஆளுங்க கையில இருந்து பார்த்திருக்கலாம் சமத்துல மாட்டிருந்தல பார்த்திருக்கலாம் தனியா தங்கி பார்த்திருக்கிறியா ஓங்கி குத்துறனா 1.5 மணி போகும் பாக்குறியா 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 ஓந்து விட போறது நானும் பொறுமையா போய்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு நீனா ஒரு நாளைக்கு பூரி கூழு சாப்பிடுறியா பூரி சாப்பிடுறேன் பூரி சாப்பிடுற பூரி கூழு சாப்பிடுறியா பூரி கூழு நீ சாப்பிடுறியா இங்க கவனம் கொஞ்சம் கவனம் பூரி கூழு நீ சாப்பிடுறியா நீ சாப்பிடுறியா சாப்பிடுறியா பூரி கூழு நீ சாப்பிடுறியா நீ சாப்பிடுறியாமா பூரி கூழ்ல முதல்ல எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா அத கேளு ஏன்டா கோமாவுல இருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க அதாவது கம்பங்கூழு கேப்பக்கூழு சோளக்கூழு அப்படின்னு வகை வகையான கூழ் இருக்கு இந்த பூரி கூழ்னா என்ன தெரியுமா பதவி வரும் பொழுது பணிவு தேவன் சொல்லியிருக்காங்க பதவி வரும் பொழுது பணிவு தேவனா என்ன வேணும் முதல்ல பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு 3 நம்ம கடைபிடிக்கணும் பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த 3 வாசகத்திலையும் முதல் எழுத்து எடுத்துக்கிட்டோம்னா பதவின்னு வரும் அது மாதிரி பூரி கூழுனா முதல் எழுத்து பூரிங்கிற எழுத்துல முதல் எழுத்தையும் கூழுங்கிறதுல கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டா அதை இந்த புள்ள சாப்பிடலாம்டா அப்படியா அப்புறம் நான் என்ன சொல்றேன் சாப்பிடுறேன் வேணாங்கிற ஏண்டா கிறுக்க பேட அது எனக்கு வேணாம்னு சொல்ல முடியும் உங்களுக்கு வேணாம் அந்த புள்ள சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு ஏமா இப்ப நான் உன்னை கேக்குறேன் நீ நல்லா படிச்ச புள்ளையா நிக்கிற நல்லா அறிவான புள்ளையா நிக்கிற நீ எத்தனை கிலோ வெயிட்ல நிக்கிற உன்னோட வெயிட் உடம்போட வெயிட் எத்தனை கிலோ 1 கிலோ வெயிட் மட்டும்தான் 1 கிலோ நான் பிராய்லர் கோழி வாங்கி திங்க சொல்றேன் 1 கிலோ 2 கிலோ நான் கடையா வச்சிருக்கேன்னா உன்னுடைய வெயிட் எவ்வளவு உன் வெயிட் நான் எப்படி சொல்ல முடியும் உன்னுடைய அங்கங்களோட வெயிட் அப்ப இது எத்தனை கிலோ இருக்கும் 55 60 கிலோன்னு வச்சுக்கோமே நான் 72 கிலோ 60 பெருசா 72 பெருசா 72 தானே பெருசு 72 கிலோ எண்ணெயை தூக்க வேணாம் அந்த புள்ள 60 கிலோ சொன்னீங்கல்ல அந்த புள்ளைய தூக்க சொல்லுங்க பாப்போம் அந்த புள்ளைய தூக்க சொல்றா இப்ப தம்பி சரவணா மிருதங்கத்தை தூக்குறானா நீ என்ன பண்ணுவ மிருதங்கத்தை தூக்கிடுவேன் தம்பி ஆல்ரவுண்டர் தூக்குறானா என்ன பண்ணுவ ஆளோட தூக்கிடுவேன் அப்ப இந்த பிள்ளை தூக்கணும்னா இந்த பிள்ளை என்ன பண்ணணும் கொல்ல போற பாருங்க இல்ல ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க முருகா மிஸ்டர் பபுல் சொல்லுங்க சார் அங்க தூக்குறோம்னா மிருதங்கத்தை தூக்குறோம் அவன் தூக்குறானா ஆளோட தூக்குறேன் சரி இந்த பிள்ளை என்ன பாவாடை தூக்க சொல்றீங்களா பாவாடை தூக்க சொல்லாத பாவாடை வாங்கி நீ துவைச்சுட்டு மூஞ்சிய தொடச்சுக்க முகரே பாருங்க முகரே ஒருத்தர் கிலோவை இன்னொருத்தவங்க தூக்க முடியாது அதாவது நான் 72 கிலோனா என்னைய நான் தூக்க முடியாது மூச்சில மூக்கு இருக்கு போல கூட
உண்மையிலே தொடச்சியா? தொடச்சிட்டேன். என்ன தொடச்ச? ஆயா பாரு என்ன இருக்கீங்க? என்ன தொடச்ச பண்ணி? பேருதையா? மூஞ்சில மூக்கு இருக்கு தொடச்சில? தொடச்சேன். அப்புறம் என்னடா? இதுக்கு மேல என்னடா நான் சொல்றது? சரி அது போகட்டும். உன் கையில எத்தனை விரல் இருக்கு? என் கையில 10 விரல் இருக்கு. 10 விரல் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் 11 இருக்கு. எப்படி? அது எப்படியே 11 விரல் 10 நல்லா விரல். எண்ணி பாரு. எண்ணியே நீ எண்ணி பார். இது ஒரு மனுஷன். எங்க வச்சாலும் 11 தான்டா. எனக்கு மட்டும் இல்ல. அந்த பிள்ளைக்கு 11, உனக்கு 11, பெட்டிக்கார 11, ஆட்டோக்கார 11, ஏன் என் தம்பி கலைமூர்த்திக்கு 11, மைக் செட்டுக்கார 11, உட்கார்ந்திருக்க எல்லாருக்குமே 11 விரல் இருக்கு. நான் வேணா நிரூபிக்கவா? இங்க வாமா பாப்பா. அப்படியே இல்ல அப்படியே அங்கே நில்லு. கையில உள்ள விரலை எண்ணி சொல்லு பாப்பா. ஒரு ஒரு என்னடா? ஒரு சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்குல்ல? இப்ப நான் அதுல 11 சொல்லவா? கிட்ட வா. சும்மா வா. பயப்படாம வா. நான் பழைய பேப்பரா கிடக்குறேன். ஒண்ணும் பயப்படாத. கையை நல்லா நீட்டு. கையை நல்லா விரி. காலை விரினா விரிக்கிற, கையை விரினா விரிக்க மாட்டேங்கிறேன். விரிமா அப்படி விரி. சொல்றியா? 10 9 8 7 6 6 வந்துருச்சுல? அப்ப முதல்ல எத்தனை வரல் சொன்ன? 31 சொன்னேன். 31. ஏய்யா அது ஏடி கொப்பன போட்டு முதல்ல 10 சொன்னேன். இப்ப 11 சொல்லிருக்கேன். மொத்தம் உன் கையில எத்தனை விரல்? மொத்தம் 10 விரல் இருக்கு. 19 வரலாம். 10 விரல் இருக்குயா? 10 விரல் நீ சொல்லிட்டமா? இப்ப நான் சொன்னல எத்தனை சொன்னேன்? 11 விரல் சொன்னேன். அது போகட்டும். இப்ப நானும் பெட்டிக்காரரு, மிருதாக்காரரு, ஆல்ரவுண்டுக்காரரு, தாளக்காரரு, மொத்தம் நாங்க 5 பேரும் உன் வீட்டுக்கு விருந்தாளியா வர்றோம். என் தம்பி கலைமூர்த்தியும் கூட்டிட்டு வர்றோம். உனக்கு எங்களுக்கு வழி தெரியாதுல்ல, அதனால குமரப்பட்டிக்கு வர்றோம். நீ என்ன பண்றீங்கன்னா, ஆஹா எங்க அண்ணே மாமே மச்சனைங்க எல்லாரும் வந்துட்டாங்களே, விருந்தாளி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குற. எவ்வளவு வாங்குற? 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குற. ஆட்டுக்கறி வாங்கி எங்க 6 பேருக்கு நீ சமைச்சு போடணும். இந்த 2 கிலோ ஆட்டுக்கறிக்கு எத்தனை கிலோ புளி ஊத்துவ? ஐயோ புளி வந்து சும்மா சொல்லு. நிறைய போடுவோம். அதான் எவ்வளவு ஊத்துவ? 2 கிலோ ஆட்டுக்கறி. 2 கிலோ ஆட்டுக்கறிக்கு எத்தனை கிலோ புளி ஊத்தணும்? 1/2 கிலோ போடுவோம். 1/2 கிலோ ஊத்தணும். சபாஸ்ரா கை குடுறா என் செல்லம். 1/2 கிலோ ஊத்துனா அது உப்பு கண்ட குணமா போய் நீ எங்களுக்கு சோத்த போட நஞ்ச போடணும் முடிவு பண்ணிட்ட. அது போட்டோம். இவ்வளவு அழகா பேசுறீல, சோறு தான் திங்கிறியா? நீ இந்த இடத்துல என்ன பண்ற? இளநீ இறங்குறீல, இளநிய எங்க காணும்? மூடி போட்டு வச்சிருக்கேன். இளநிக்கு மூடி போட்டு வச்சிருக்கியா? நான் கேக்குற என்ன கேக்குறது? இளநிக்கு மூடி போட்டு வச்சிருக்கியா இல்ல இளநிய மூடி போட்டு வச்சிருக்கியா? இளநிய மூடி போட்டு வச்சிருக்கேன். இளநிய மூடி போட்டு வச்சிருக்கேன். அப்போ அந்த இளநில ஈ முக்கியது. இளநில ஈ முக்கியதுன்னா கெட்டு போன இளநி. ஆமா டேய் இங்க கவனிக்கடா என்ன நடக்குதுன்னு முதல்ல அதான் தள்ளுக நடக்குது. அத முதல்ல கீழே இருக்குங்களா? அந்த கீழே தம்பி அதை இறக்கி விட்டோம். ஆமா இறக்கி கொஞ்சம் நல்லா இருப்பிய, கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஆமா நானே மூளை பழகி போய் நிற்கிறேன். ஆமாப்பா ஆமாப்பா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க செல்லுங்களா. உங்க அண்ணே அப்படியே முன்னாடி வந்து உட்காருனே, உங்களை பார்த்துக்கிட்டே நாங்க நடிக்கிறோம்னே. ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படி உட்காருனே. அப்ப இளநீ கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க. கெட்டு போன இளநீ எவ்வளவு? கெட்டு போன இளநீ ஒரு இளநீ எவ்வளவு? ஒரு இளநீ வந்து 20 ரூபாய். சரி ஒரு இளநீ 20 ரூபானா அப்ப எத்தனை இளநீ வச்சிருக்க? 1008 இளநீ வச்சிருக்கேன். 1008 இளநீ வச்சிருக்க? ஆமா. அடேங்கப்பா 1008 இளநீ வச்சிருக்கியா? இல்ல 1008 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இளநீ வச்சிருக்கியா? 1008 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அப்புறம் போட்டு சரி உன் இளநீக்கு உள்ள பெருமையை சொல்லு. ஜெயசாந்தி நீ இருந்தா கேளு. ஜெயசாந்தி நீ இருந்தா கேளு. நான் இளநீ யார வைக்கிறேன், நீங்க என்ன யார வைக்கிறீங்க? நீ இளநீக்குள்ள பெருமையை சொல்றா செல்லம். நீங்க தட இளநீ எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. நீங்க சாப்பிடுறீங்க. என்ன உள்ளே விடுங்க. ஐயா
கத்தி எடுக்க போறாரு, கத்தியை பார்த்துட்டு. யோ, காசு எடுக்க போறேன்டா. ஏன்டா நீ வேற பாதிக்கு மேல வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளவுமா இறங்கி அழகா ஏரியா ஐயா அழகான புள்ள நீங்க நிற்கும்போது நாங்க கையடிக்கணும். காசு எடுக்கிறப்பா. இந்த பாரு நான் உனக்கு சொல்றேன், நீ இறங்கி 20 ரூபா சொன்ன, நான் 5000 காசு வச்சிருக்கேன். வேணா நீ கையோட எடுத்துக்கியா? நீ பார்க்க வேணா கையோட எடுத்துக்க. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், நம்ம 2 பேரும் இங்க பஸ்ல தோரங்குறிச்சி போறோம். தோரங்குறிச்சி போகும்போது பஸ் போற கூட்டமா இருக்கு. நீ மேல 2 கம்பி பிடிச்சிக்கிட்டு இப்படி நிக்கிற. அப்ப 2 கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி நிக்கும் போது பக்கத்துல நான் நிக்கிறேன். கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுங்கிறாரு. அப்ப தோரங்குறிச்சிக்கு 2 டிக்கெட் கொடுங்கன்னு நானும் கேட்கிறேன், நீனும் கேட்கிற. காசு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கிறாரு. என்கிட்ட காசு இல்லம்மா, நீ இருந்தா குடும்பம்னு உன்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? 2 கம்பி மேல பிடிச்சிட்டு இருக்க. அப்ப அண்ணே இந்த உள்ள நான் பரிசு வச்சிருக்கேன், அதை எடுத்து டிக்கெட் வாங்குவேனே நீ சொல்ற. இந்த கவனி பொம்பளை. அப்ப நான் உடனே என்ன பண்றேன்? உள்ள கையை விட்டு உனக்காண்டி உதவியா எடுத்து காசை எடுத்து கண்டக்டர் கொடுக்குறேன். எங்க உள்ள விட்டு இங்க கொடுக்குறேன், உள்ள இருந்து எடுத்து கொடுக்குறேன். அப்ப இது வந்து ஒரு உதவி. இப்ப இறங்கி வேணும்னு நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீ 5000 கையை விட்டு எடுத்து பாரு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பழக்கமே இல்லங்க. டேய் இங்க கவனிங்கடா, ஏன்டா எல்லாமே ஒரே மாதிரி பண்றீங்களா? இங்க கவனிடா, அந்த புள்ள கையை விட்டு எடுக்க மாட்டேங்குதா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? அப்ப நீ கையில காசு உனக்கு தர முடியாது. நீ சும்மா ஒன்னும் தர வேணாம். ஓசி அவனுக்கு கொடு. சரி சரி தம்பி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க கொஞ்சம் வந்துக்கமா பெட்டிக்காரல உங்ககிட்ட கேட்கிறேன், அப்பதான் நீங்க கரெக்டா பேசுவீங்க. அட இரியா சட்ட, நீ வேற போட்டு படுத்துற, நான் இங்க என்ன பாடுபட்டு நிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். சட்ட நரசுமா ஐயா அடியா பேசாம கடுப்பாயா போடலாம். டிஆர் விஜய் நீ இருந்தா கேளு. இப்ப நான் கேட்கறது சொல்லுங்க. ஒரு ஊருக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஆமா, ஒரு வீட்டுல அப்படி வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் நாலு ஊசு, ஒருத்தர் பேர் நீல் ஊசு. 2 பேர் இருக்காங்க. இந்த நீல் ஊசுங்கிறவன் ஊரை வீட்டுல இருந்து வெளியில போயிடுறான் வேலைக்கு. அப்ப வீட்டுல இருக்கிறது யாரு? அதான் யாருன்னு கேட்கிறேன். அவன் பேரை சொல்லி சொல்லுங்க. நீ சொல்ற தம்பி. இன்னைக்கு எல்லாமே அப்படித்தாண்டா மொத்தமா 5 5 தாண்டா எல்லாமே மொத்தமா நவக்கிரகங்கள் எத்தனைடா மொத்தம்? 9 நவக்கிரகம். 9 நவக்கிரகத்துல ஆண் கிரகங்கள் 7. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் கிரகங்கள் 7, பெண் கிரகம் 2. அதுதான் அந்த பாம்பா வர்றது. அதுல ஒண்ணு ராகு, அது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ராகு கொடுக்க நினைப்பார், கேளுங்கிறது கெடுக்கத்தான் நினைப்பாரு. கண்டிப்பா. அப்ப உள்ள இருக்கிறது ராகு, வெளியில இருக்கிறது அப்ப கெடுக்குதுங்கிறா. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, இப்ப நம்மளுடைய வியாபாரத்தை சொல்லிடுவான். இந்த இடத்துல நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நட்டமா போயிடுச்சு. என்னடா இன்னும் கேக்குற? அம்மாட்ட கேட்டு பாடுறா. நஷ்டமா போயிடுச்சுடா, நஷ்டமா போயிடுச்சு. அது என்ன வியாபாரம் கேளுமா? என்ன கேளுமா? என்ன வியாபாரம் கேட்டு சொல்லிருக்கீங்க. என்ன வியாபாரம் தெரியுமா? ஆமா, தர்பூசணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு அது என்னடா சிரிச்சது? தர்பூசணி சொல்றா. சரி, தர்பூசணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு அது நஷ்டமா போயிடுச்சு. ஆனா அதை பார்த்துட்டு வர்ற வழியில நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுச்சு? தர்பூசணிங்கிறது என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஏன்டா மிரட்டுற? அதை என்னன்னு கேள்றா. ஆனா என்ன சொல்ல வர்றா? தர்பூசணி சொன்னது என்ன தெரியுமா சொல்லுச்சு? கிரக பூசணின்னுச்சு. அப்புறம் சொல்றேன். அதனால இந்த இடத்துல உள்ளதையும் எடுத்துட்டு போயிடாதீங்களா? மச்சான் மச்சான் நீங்க புரிய மச்சான். நான் கேட்டுக்கிறேன், நீ பொம்பளை பிள்ளை சங்கடப்படுற அளவுக்கு நடத்த கூடாது.
அப்புறம் ஏற்ற வாயில வந்துடும் எனக்கு அப்புறம் வாயில கெட்டத்தனமா பேசிவிடலாம். ஐயா நான் அழகா தூய தமிழ்ல வாழை புலம்புகிறேன். இந்த இடத்துல நீங்க வந்து யாரும் எங்களுக்கு குருநாதர் மாதிரி தானே. அப்ப நீ என்ன பண்ணணும், நான் தவறுதலா பண்ணாலும் நீ திருத்தி பண்ணணும் இல்லையா. இந்த இடத்துல வந்து அழகானா அம்மா வாழைப்பழம் அப்படின்னு அழகா பாரு. நீ இந்த இடத்துல வந்து வாழைப்பழம் காலப்பழம் பாரு. எல்லா புகழும் தலைமூர்த்திக்க. அம்மா வாழைப்பழம் அப்படி நாக்க மடிச்சு போடுங்க. அப்பதான் அந்த புள்ள ஒத்துக்கிறோம். இதுக்கு என்ன கருத்த பலம், இது எல்லாரும் வாங்க பலம். நான் பாடுறேன், என் பாட்டுக்கு பின் பார்த்தா அவரு. நாங்க ரெண்டு பாடுனா நீங்க ரெண்டு என்ன பண்ணணும்? அப்புறம் உட்கார்ந்துருக்கேன் கொம்மால பாத்துடா என்ன பாடுங்களா பாட்டுதான்டா பாத்துடா. என்னடா உட்கார்ந்துருக்கீங்க சின்ன பிள்ளைல கூட்டிட்டு வந்து என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. எப்படி வாசிக்கிறதா? இவன் என்ன பண்ண கையில தானே வாச்ச வாசி என்ன எப்படி வாசிக்கிறது? திருப்பி என்ன கேட்கிறேன், நான் வாத்தியாரடா. என்னடா பாட்டு பாடுப்பா நல்லா. அப்ப பாட்டு பாடாம நான் கையை விட்டு வாத்தியாரா இருப்பாங்க. நல்ல நல்ல பாட்டா பாடுப்பா. நல்ல பாட்டா இதுல நான் என்ன ஒப்பாரி பாட்டா பாடிக்கிறேன். வார்த்தைகள் புரியலையா உனக்கு? இப்ப சொல்றேன் கேளு. ரோட்டுல போகிற அம்மா ஓ மேலையா இடிச்சு புட்டேன் நேசாமா. இப்ப புரியுதா? இதுதான்டா வரிகள். ரோட்டுல போகிற அம்மா அப்புறம் மாடி சாணி அப்பா சொல்லவா? ஆர்மி பெட்டிக்கு எது உதவி? மிருதங்க உதவி. மிருதங்கத்துக்கு உதவி
ஆளுக்கு உதவி இப்ப கஞ்சி காசு தான் வந்திருக்கேன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆளுக்கு எது உதவி? தாளம். அப்ப பப்புனுக்கு உதவி? அப்புறம் வந்த இடத்துல ஒதுங்கல. ஒதுங்கும் போது தள்ளி நின்று அவங்களுடைய மூஞ்சில தெரிக்கும். உட்காந்தா சிரிக்குதுங்க, எந்த விச்சா வளர்க்குதுங்க. என்னடா உட்காந்தா சிரிக்குது எந்திரிச்சுனா? ஏய், இதுக்கு அந்த புள்ள தேவலாம் என்னடா படுத்துறீங்க? சொல்லுங்க. என்ன சொல்ற? கிராமிய பாட்டா? கிராமிய பாட்டு கேட்டது இல்லையே. கேட்டது இல்லையா? இந்த பாட்டை யாரு எழுதுனா தெரியுமா? யாரு? அட யாரா நீங்க? கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு. பாவி. நான் கூட கவிஞர் வாலி நினைச்சேன். சரி சரி, இது வாசிக்கலாம். உட்காந்தா சிரிக்குதுங்க, என்னடா உங்களுக்கு விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போயிட்டு கேட்டேன், ஓஞ்சே போனேன். இப்ப என்ன இப்ப பாட்டுக்குள்ள விளக்கம் வேணும் தானே? உட்காந்தா சிரிக்குதுங்க, இதுக்குள்ள விளக்கம். மகமாயி பகவதி அம்மா, எனக்கு நல்லதொரு விளக்கத்தை கூட்டி தாயி. காலையில பட்டம் மேல 4 பேரை தோரம் குச்சிக்கு நடக்க விட்டே கூட்டிட்டு போறேன். ரஞ்சித் நீர் தான் கேள்றா. ஆண்டவா, உட்காந்தா சிரிக்குதுக்குன்னா என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, என்ன பண்ணிருக்காங்க? சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்ப உட்காந்தா சிரிக்குதுங்க. இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்க. நம்ம வந்த 10 பேர் என்ன பண்ணணும்? அண்ணே உட்காருங்கண்ணே, ஐயா உட்காருங்க, ஐயா அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கையெடுத்து வணங்குறோமா? அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. வந்துச்சா பாப்பா அம்மா, உங்க வீட்டுல நில கண்ணாடி இருக்கா? நில கண்ணாடி இருக்கா? அப்புறம் இருக்கிற சத்தியத்தை எந்த கேட்பீங்க? உட்காந்தா சிரிக்குதுங்க, வணங்குதுங்க. நல்லா கேளுங்க. மூஞ்சி பூரா தாடி வச்சிருக்கோம்ல, இதை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கடைக்கு போகணும். கடையில போய் என்ன பண்ணணும்? அந்த கண்ணாடிக்கு மாதிரி சௌகரியமா உட்கார்ந்தா அவங்க ஒழுங்கா எடுத்துக்க முடியும். அது மாதிரி இந்த பிள்ளைக்கு எடுக்க வேண்டியிருக்கிறோம். மல்லாக்கப்படுத்து கிடக்கு. அது என்கிட்ட ஒப்பனை போட்டு என்ன முதலீடு நடக்க போது படுத்து கிடக்கிறேன். சரி, நல்லா ஆடுற, நல்லா பாடுற. உனக்கு ஊர் தான்? என்ன ஊர் தான்? அரிக்குதா? நான் என்ன வண்டு கடிக்கு மருந்தா கொடுத்துருக்கேன். உனக்கு ஊர் இதா? எனக்கு ஊர் இதுல புதுக்கோட்டை. ஆஹா, அருமையான ஊர். முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. அருமையான புதுக்கோட்டை. நல்ல பேர். உன்னுடைய சிவிட் நேம்? சிவிட் நேம்? ஜோதிகா. ஆஹா, பாதிக்காய காலம் சோதிக்காங்கிற. சரி 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 சரி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? போற என்னை விசாரிக்கவே இல்லை. என் பேர் என்னன்னு கேட்கலையே. என் ஊரு ஏர்வாடி. ஏர்வாடி அங்கேதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஊரு ஏர்வாடி. என்ன சொன்ன? என்ன சொன்னியா? ஆமா, மரியாதை கேட்டுக்கோ. ஏன் என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? என்ன சொன்னேன்? சரி, இப்போ என்ன சொன்னீங்க? திட்டாதீங்க. என்ன சொன்னீங்க தெரியுமா? நான் இப்ப என்ன சொன்னேன்? நான் அழுகுறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லுவேன். அப்ப என்ன திட்டுனீங்க? இப்ப புறப்புற நீ என்ன சொன்னா கோவப்பட்டியே. நான் என்ன சொன்னேன்? சரி விடுங்க, அது விடுங்க. அத விடுங்க. என்ன சொன்னேன்னு சொல்லு. கோவப்பட்டி இல்ல. ஆமா, என்னை திட்டுனீங்க, அத சொல்ல வந்தேன். என்ன திட்டுறேன்? என் ஊரு ஏர்வாடிங்கிறது உன்னை திட்டுறதா? ஏர்வாடினா அப்படி நாங்க ஏர்வாடில கலந்துட்டு வரோம். அங்க இருந்து உன்னெல்லாம் ஒத்தைக்கிறோம்டா நிக்க வச்சு. ஆமா,
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ கொண்டுட்ட வேணாம், இங்கே நில்லு. என் பேர் என்னன்னு கேட்கலையே. உங்க பேர் என்னங்க? என் பேரு தேங்காய் பால். தேங்காய் பாலா? நீங்க மட்டும் சிவபாலும் கோபாலும் தனபாலும் ஜெயபாலும் திரையுலகத்தில் இருக்க பொம்பளைக்கு பேர் அமலாபால்னு பேர் வைக்கும் போது நான் தேங்காய் பால்னு பேர் வச்சுக்கிட்டேன். சரி, நம்ம ரெண்டு காதல் பண்ணுவோம். உனக்கும் மணி ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம்டா. நாங்க ரெண்டு காதல் பண்ண போறோம். கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு போங்க, வாசிங்க. எனக்கு என்ன பார்த்து பார்க்காம இந்த தேவி நீ வாரா இந்த தேவி கலைமேகும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். இந்த தேவி இந்த தேவி நீ வாரா இந்த தேவி கலைமேகும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். அது இறுதி முண்ட கண்ணே, இங்கே உன் அழகான கூந்தலை காமி. என்ன கண்ணே, ஆணில மாட்டிட்டு வந்துட்டியா? இங்கே உன் இனிமையான கண்ணுக்கு காமி. என்ன கண்ணே, வெறும் மசூர் மட்டை மாட்டி கேள்வி பண்ணல கண்ணே. கருணை மேனியுடையா என்னடா எமதுருமடா வந்துட்டு போறது? எங்கடா என்ன பொம்பளை பிள்ளை? 10 மாதம் கழிச்சு அது நீ வச்சிருக்க பொம்பளைக்கு இங்க என்ன பொம்பளை பிள்ளைங்க? அந்த வழியே போயிடுச்சு. வந்த வழியிலே போயிடுச்சு. உலகமே அதுல தானே அடங்கி கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்மளாம் திரிகிறனாலதான் நம்ம நாடே இந்த வளர்ச்சி நாடா ஆகாம கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு மறந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம நாடு வல்லரசு நாடா மாறும். அது வரைக்கும் 150 அப்துல் கலாம் 200 காந்தியடிகள் வந்தாலும் நம்ம நாட்டை திருத்த முடியாது. போய எனக்கு என்ன பொம்பளை கிடைக்காது. சுண்டுனா 1000 வருவியா? சொரி நாயுதம் உங்களுக்கு ஒரு எச்சுக்கிறாய் பிச்சுக்கிறாய் பீதிக்கிறாய். எனக்கு எதுக்கிட வருது? பெண்களை ஆண்கள் கையில ஒரு ரேகையை நினைக்கிறோம். ஆனா பெண்களும் பிறந்த முளைக்கிற நகமான நினைச்சு வெட்டி எழுதிட்டு போயிடுறாங்க. மழை பெஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. எந்த நேரத்துல வழுக்கும்னே தெரியாதியா. என்னங்க பண்றது? நம்ம காதலி கப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. வேற இடத்துல மாப்பிள பாத்துட்டாங்க. நம்ம பழங்களா ஒரு கடவா நினைச்சு மறந்து அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடியை வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி வச்சு பாத்துருக்கீங்க? முளைக்க வேலையை பாருங்க. என்னை காட்டி காட்டி கொடுத்துருக்கீங்களா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலைகள் செய்வான் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்ல மறந்தாங்க. கருத்த இருப்பால் காதலி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. கருத்தை அறுத்துட்டு போயிட்டாயா, கருத்தை அறுத்துட்டு போயிட்டா. இந்த பொம்பளை நினைச்சு ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயை மதிக்காதவன் தருதன அப்படின்னு என்ன யாரும் சொல்லியிருப்பாரு? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா? அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பெற்ற தாயை வாங்க முடியுமா? தாய் பாத்திரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆட்கள். அதில் நானும் ஒருவன். புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அதுக்கு என் நினைவுக்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு
அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். நீ சுமந்த பிள்ளை சிறகுதிந்த கிள்ளை என் கண்களும் கொஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. மலையாள பகவதி அம்மா அன்னை பேராலயம். அன்னை